ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியாத்து கிச்சனில் சேனக்கிழங்கு கொண்டக்கடலையை வச்சு ஒரு வித்தியாசமாக ஒரு குழம்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சேனக்கிழங்கு கொண்டக்கடலை குழம்பு பண்ணுறதுக்கு அரைப்புளி குழம்பும்பா இதுக்கு ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு நல்லா 4-5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக விட்டு குழைய விட்டுக்கணும். இது 4 பேருக்கான அளவு எடுத்துட்டுருக்கேன்னா, இது சாம்பாருக்கு நம்ம எவ்வளோ எடுப்போமோ அதில் பாதி அளவு புளி எடுத்துட்டா போதும். அதை எடுத்துட்டு அதில் நல்லா வெந்நீரை விட்டு ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்து லைட்டாக பெரட்டிட்டு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. சேப்பு கொண்டக்கடலையாக இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுட்டு மறுநாள் இதை ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கணும். சேனக்கிழங்கு இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப குட்டி ஸ்பூனுங்கிறதுனால ஃபுல்லாக போடுறேன் நான், இல்லைன்னா பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போடுறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், குட்டி ஸ்பூனால் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு இதெல்லாம் நல்லா பொரியும். இப்போ கடுகு நல்லா வெடித்து ஜீரகம் இல்லாமல் பொரிஞ்செடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு அரை வேக்காடு வெந்துடும் அந்த எண்ணெயிலேயே பெரட்டுற தேவை. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே பெரட்டிட்டு அப்பப்போ பெரட்டி விட்டோம்னாக்கா ஒரு அரை வேக்காட்டுக்கு வெந்துடும். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியை போட்டுக்கலாம். இப்போ அந்த கிழங்கு எடுத்து கொஞ்சம் அழுத்தி பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் அமுங்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு 200 மில்லி தண்ணியை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் புளியை. இந்த ஸ்டேஜில் அந்த புளி கரைசலை அதில் விட்டுடலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அடுத்ததாக சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுருக்கேன். சாம்பார் பொடியும் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதித்தா தான் அந்த சேனக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் எடுத்து அதில் போட்டுடலாம். போடுறத உப்பு உரப்பெல்லாம் அதில் சேர்ந்துண்டு நல்லாயிருக்கும் கொண்டக்கடலையை சாப்பிட்றது. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுத்து. நல்லா குழம்பு கொதித்து மிளகாப்பொடி வாசனை போய் சேனக்கிழங்கும் நல்லா மைய வந்துடுது. இப்போ நம்ம குக்கரில் வேக விட்டுருந்த துவரம்பருப்பு நல்லா குழைய வெந்துடுத்து. இந்த கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு நம்ம குழம்புல விட்டுற வேண்டியது. இப்போ குழம்பும் நல்லா கொதித்து கெட்டியாக எடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்த பருப்பு எடுத்து இந்த குழம்புல சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அலம்பி அதையும் விட்டுடலாம். நமக்கு குழம்பு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு பார்த்து தண்ணியை விட்டுக்கோங்க. ரொம்ப சாம்பார் அளவுக்கு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கூட்டு குழம்பு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் இது நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். வறுத்துட்டு அந்த குழம்புல போடுறத இன்னும் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக தேங்காயை செவக்க வறுத்து போடுறதே தான் இந்த குழம்போட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். தேங்காயை போட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த சேனக்கிழங்கு அரைப்புளி குழம்பு ரெடி ஆகிடுது. இதை செஞ்சு பாருங்க. சாதத்தில் போட்டுன்னு சாப்பிட்றதே நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.